நேத்து ஒரு 9 வயசு பையன அவங்க அம்மா அழைச்சிட்டு வந்தாங்க கிளினிக்கு. ஃபுட்பால் கோச்சிங்ல சேர்ந்திருக்கான் சார் பையன். கோச் கிரவுண்ட 5 ரவுண்ட் அடிக்க சொல்றாராம். 3 ரவுண்ட் அடிச்சோனே இவனுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருக்கான். அதனால கோச் போய் டாக்டர பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. நான் அந்த பையன செக் பண்ணி பார்த்ததுல வீசிங்லாம் எதுவுமே இல்ல. ஆனா ரொம்ப ரத்தம் கம்மியா இருக்கிறது தெரியுது. கண்ண இப்படி இழுத்து பார்த்தாலே அப்படியே வெளுத்து இருக்கு. சரின்னு ஹீமோகிராம் பார்த்தா ஹீமோகுளோபின் 6.2 தான் இருக்கு. பிளேட்லெட் கவுண்ட்டும் 1,15,000 தான் இருக்கு. இப்ப எதுவும் உனக்கு ஃபீவர் வந்துச்சா, கோல்டு இருந்துச்சான்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ டெங்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இல்ல. ஆனா அனீமியா இருக்கு. அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பார்க்க சொன்னேன். பார்க்கும்போது அதுல ஸ்பினோமெகலி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏதோ பிளட் ரிலேட்டட் டிசார்டரா இருக்கும்னு சொல்லிட்டு திருச்சி காவேரிக்கு போய் ஹெமட்டாலஜிஸ்ட பார்க்க சொல்லி ரெஃபர் பண்ணிட்டேன். இப்ப இதே பையன் அந்த 3 ரவுண்ட் இல்லாம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி இன்னும் 2 ரவுண்ட் எக்ஸ்ட்ரா ஓடினானா என்ன ஆயிருப்பான்? அப்படியே கிரவுண்ட்லயே கீழே விழுந்திருப்பான். உடனே அதுக்கு நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, கொரோனா ஊசினாலதான் இதெல்லாம் காரணம் அப்படிம்பாங்க. ஆக்சுவலா கொரோனா வந்தப்ப இந்த பையனுக்கு 6 வயசு தான். அந்த பையன்லாம் இன்னும் கொரோனா ஊசியே போடல. ஸோ இந்த வீடியோவை நான் மெயினா போஸ்ட் பண்றதுக்கான நோக்கமே பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு ரத்த சோகை இருக்காங்கிறத கண்காணிக்கணும். இப்ப இந்த பையனுக்கு திடீர்னுலாம் 6 குறைஞ்சிருக்காது. 9, 8, 7 படிப்படியா தான் குறைஞ்சிருக்கும். குழந்தைங்க வெளுத்து போற மாதிரி இருக்காங்களா, அனீமிக்கா இருக்காங்களா, கண்ணை இப்படி எடுத்து பார்க்கணும். விரல்ல இப்படி பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ண உடனே பிங்க் ஆகுதா இல்ல ரொம்ப நேரம் விரல் வெளுத்து இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ரெகுலரா குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து அதிகரிக்கிற மாதிரி உணவுகள் கொடுக்கணும். கம்பு, கேழ்வரகு, முருங்கைக்கீரை, வெல்லம், செவ்வாழைப்பழம், ஆட்டு ஈரல், சுவரொட்டி, அத்திப்பழம்,